அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு செம்பருத்தி வேர்ல்ட். நான் உங்கள் செம்பருத்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் குழம்பு செய்வது எப்படி. குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சூடுன்னு சொல்லுவாங்க, அதனால் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். 3 கிராம்பு, அப்புறமா 2 துட்டு பட்டை சேர்த்துருக்கேன், பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு ஒரு மணம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வரணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. கண்டிப்பாக இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்லன்னா சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கூட இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு வச்சுருவாங்க, அப்படி எடுத்து வைக்காமல் அவங்களும் சாப்பிட்றலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன சைஸு தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்டும் வதங்கினதுக்கப்புறமா அடுத்த பொருளை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் கறிப்பொடி, அதாவது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெலாம் போடுறதுக்காக கறிப்பொடி வீட்டிலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரெசிபி நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் எப்படி செய்யணுன்ட்டு. அதில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆச்சி பொடி வாங்கி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறமா என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிக்கணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் மிளகா எதுவுமே நம்ம சேர்க்கலை, அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஸ்பைசி போதும், அதனால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் பொடி சொன்னேன் பார்த்தீங்களா, மட்டன் பொடி சிக்கன் பொடி நான் அது கிடைக்கலன்னா நீங்கள் வீட்டில் செய்யலை அப்படின்னா ஆச்சிலேயோ சக்திலேயோ வெளியே கிடைக்கும் பார்த்தீங்களா, மட்டன் பொடி சிக்கன் பொடி அந்த மாதிரி கிடைக்கும், கறி மசாலா பொடி அப்படி சொல்லி அந்த மாதிரி. ஸோ அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 300 கிராம் கறியை இதில் போட்டிருக்கேன். கோழிக்கறியை போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா ஒன்று போல் எல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கறி ஓரளவு எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் போதும், ஏன்னா சிக்கனில் அதிகமாக தண்ணி விட்டு வரும். ஸோ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் அதை வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறியும் ஓரளவு நல்லா அமுக்கி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுத்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டில் 4 சின்ன வெங்காயமும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிருக்கேன். அரைச்சது பேஸ்ட்டை நான் இதில் குழம்புல ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க நல்லா நிறைய சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா மிக்ஸி ஜார் நான் நல்லா கழுவி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எனக்கு குழம்பு பதத்துக்கு வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அதிகமாக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ லாஸ்ட்டில் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைச்சி வைக்கிற நேரம் இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா, சிக்கன் பொடி கிடைக்கும், கறி பொடி, அதை வாங்கி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். குழம்பு பாருங்கள், சூப்பராக நல்ல மணமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாசனை அப்படி காமகமான்னு இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே நான் நான்வெஜ்னால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான்வெஜ்ஜில் நீங்கள் லாஸ்ட்டை குழம்பு ஆஃப் பண்ணையில்
கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை இலைகளை கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் நான் கருவேப்பிலை இலையை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட சேர்த்து அந்த கொத்தமல்லி இலையோட கருவேப்பிலையோட கொதி வரையில் அதோட ஃப்ளேவர் பார்த்துக்கோங்க, செமையாக இருக்குங்க. போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. சுட சுட இருக்கிற சாதத்தில் அந்த சிக்கன் குழம்பு நீங்கள் எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. குழம்பு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுங்க. தாறுமாறாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி வைக்கிறதோட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் செம்பருத்தி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.